அவ்வளோ ஊழல் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ சொத்து சேர்த்துருக்குறாங்க. எல்லாத்தையுமே 1000 கோடி பெனால்ட்டி போடணும். அது மாதிரி எம்பி பொறுத்தளவுக்கு திமுக எம்பி எல்லாமே ஒரு கார்பரேட் நிறுவனம் வச்சுருப்பாங்க பாருங்க. எல்லாமே 1000 கோடி 2000 கோடிக்கு மேலே தான் கொடுத்துருக்கோம். நைட்டே தெரிஞ்சிச்சு ரைடு வராங்கண்ணா, தகவல் தெரிஞ்சு நோட்டெல்லாம் கொடுத்துனாங்க. அந்த பழைய கேஸு இன்னும் அந்த ஆதாரமாக வச்சுருக்காங்க. 4000 கோடிக்கு ஆரம்பித்த அந்த சுத்திகரிப்பால் இன்னைக்கு 26,000 கோடி மதிப்பிடுது. இலங்கை மட்டும் இல்லை, சீனா கூட. சீனா நமக்கு எப்பயுமே எதிர்காலமே எல்லாத்துக்கும் அறிவிப்பட்டது தெரியப்பட்டது, குழந்தை கூட தெரியும். அந்த சீனா கூடயே இப்போ லிங்க் வச்சுருக்காரு. அதனால் திமுக படம் தனக்கு வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது. மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாவையார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார், என்னோட கேள்வி திமுக எம்பி ஜெகத் ரட்சகனை பற்றி சார். அவர் யார் சார்? அவர் எப்போ சார் அரசியலுக்கு வந்தார்? அவரோட அப்பா யாரும் பெரிய பணக்காரர் கிடையாது, வம்சாவளி யாரும் பணக்காரர் கிடையாது. ஆனால் இவர் இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் சொந்தக்காரராக இருக்காரு. எப்படி சார்? அது யார் சார்? இவர் எப்போ அரசியல் வந்தார்? முழு விவரம் சொல்லுங்கள் சார். ஜெகத் ரட்சகனுடைய வரலாறு கேட்குறீங்க. ஜெகத் ரட்சகன் 1979 எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அதிமுக இணைஞ்சாரு. அப்ப 80 எலெக்ஷன் வருது. 80 சட்டமன்ற உறுப்பினராக வராரு, எம்எல்ஏ ஆகிறாரு. மீண்டும் 84 பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது செங்கல்பட்டு தொகுதி எம்ஜிஆர் அவர் கொடுத்து செங்கல்பட்டு தொகுதியில் வெற்றி பெறுறாரு. அதுதான் அவர் முதல் படி, அரசியல் படி. மீண்டும் எம்ஜிஆர் மறைவு ஆகிறாரு. அது ஜா அணின்னு பிரியுது. அப்ப ஜே அணி கூட வராரு. அப்போ உடனே அவங்க கூட ஒரு குறுகிய காலம் தான் பயணிக்கிறாரு. அப்ப சசிகலா கூட இருந்தாங்க. இவர் ஒரு வீரவன்னியர் பேரவைன்னு ஒண்ணு வச்சிருந்தாரு. ஆமா, வீரவன்னியர் ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு. அந்த அமைப்பை அதிமுக கூட இணைச்சிருங்க அப்படின்னு சசிகலா சொல்றாங்க. அப்ப இவருடைய ஆதரவாளர்கள்லாம் ஆலோசனை பண்றாரு. இது மாதிரி இணைச்சோம்னா நம்ம கிட்ட இருக்கிற சம்பாதிச்ச சொத்து எல்லாம் பிடிங்கிடுவாங்க அப்படின்னு பயத்துல கலைஞர்கிட்ட போறாரு. கலைஞர்கிட்ட போனோடனே கலைஞர் உள்ள நுழையும் போது வாங்க ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே ஆழ்வார் தொண்டு நிறுவனம் ஒன்று வச்சுட்டு போறாரு. அதுல நிறைய சமூக சேவைலாம் பண்ணிட்டு பொது சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஈடுபட்டுக்கிட்டு ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்காரு. தமிழ் மேல பற்று உள்ளவர் தான். கலைஞர் கூட சேராதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்ப நிறைய பேத்துக்கு கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதாக இடம் கொடுத்தாரு. கல்லூரி மட்டும்தான் ஆரம்பிக்கணும், மக்களுக்கு இலவசமா கல்வி தரணும், ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் கொடுத்தாரு. அதுல எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேருக்கு கொடுத்தாரு. அதுல இவர் ஜெகத் ரட்சகன் ஒரு ஆளு. செங்கல்பட்டுல பாரத் கல்லூரின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு முதல்ல துவங்கினாரு. இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் சசிகலா அம்மா அந்த பேரவை இணைச்சிட்டு, உங்களுடைய வன்னியர் பேரவை இணைச்சிட்டு இங்க சேர்ந்துருங்க சொன்ன பிறகுதான் இந்த கல்லூரி எல்லாம் பறிச்சுடுவாங்க, சொத்து எல்லாம் பறிச்சுடுவாங்க பயத்துல தான் கலைஞர்கிட்ட போனாரு. கலைஞர்கிட்ட அப்படியே பயணிக்கிறாரு. கலைஞர் அடுத்து இவர் எம்பி நிக்கிறதுக்கு வாய்ப்பு தராரு. ரெண்டாவது திமுக அப்ப ஒரு உண்டி வசூல் பண்ணுவாங்க. ஒரு மாநாடு கூட்டத்துக்கெல்லாம் ஒரு உண்டி மாரி வசூல் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்துல இவர் லட்சக்கணக்கில் கொடுத்து உதவுவாரு. லட்சக்கணக்கில் கொடுத்து உதவக்கூடியவர் ஜெகத் ரட்சகன். ஆமா, அது மாதிரி எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் கூட்டத்துக்கெல்லாம் இப்ப இன்னி வர எம்பி எலெக்ஷன்னாவே 1000-2000 கோடி டொனேஷன் தரது இவர் தான். அது மறைமுகமா தந்துக்குவாங்க, கொடுக்கலாங்க. இன்னி வர இதன்படிதான் அவர் அரசியல் பயணம் செய்யறாரு. ஒரு கட்டத்துல ஆளுங்கட்சி ஆயிட்டா அவங்களுக்கு பல வகையில வருமானம் வரும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் டெண்டர், அந்த காசு, கமிஷன், அது இதெல்லாம் வரும். ஆமா, அப்ப கலைஞர் என்ன பண்றாரு, இவர் தான் நம்பிக்கையுரிய ஆளு. இவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து எதில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு என்ன பண்றாரு, முதல்ல இந்த கல்லூரி வச்சிருக்காரு இல்லையா, இன்னொரு கல்லூரி ஆரம்பிக்கிறாரு, பாலிடெக்னிக் ஆரம்பிக்கிறாரு, ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. இப்படி படிப்படியா கொண்டு போறாரு. ஒரு கட்டத்துல மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு. பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதுலயே 3-4 இடத்துல இப்ப ஆரம்பிச்சிட்டாரு மெடிக்கல். எல்லாம் அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்காரு. எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவர் கல்லூரி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா மாறிட்டாரு. இப்ப எப்ப எம்பி எலெக்ஷன் நடந்தாலும் திமுகவுக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியா 100 கோடி செலவாத, 200 கோடி செலவாத கணக்கிட்டு பிரிச்சு கொடுப்பாரு. இதெல்லாம் திரைமறைவு நடக்க வேண்டிய வேலை. பிரிச்சு கொடுப்பாரு. எங்க செலவு பண்ணல, எங்க பண்றாங்க, இது மாதிரி பொறுப்பான வேலைலாம் கலைஞர் அவருக்கு ஒப்படைச்சாரு. அவர் கச்சிதமா செய்வாரு. அதனால ஒரு திமுக தலைமைக்கு ஒரு நம்பிக்கையுரிய ஆளா, ஒரு குடும்பத்தில் ஒரு நபரா மாறி இருந்தாரு. அதனால எப்பயுமே பாசமா வாங்க ஆழ்வாரு அப்படின்னு தான் கலைஞர் கூப்பிடுவாரு. ஜெகத் ரட்சகனுடைய பயணம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சென்னையில கல்லூரி ஆரம்பிச்சாரு, பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சாரு, அப்படியே போயிட்டாரு. இன்னொரு கட்டத்துல இந்த ஆண்டு கேப்ல திமுக ஆட்சி வருது. வரும்போது அப்ப இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு திமுக தலைமை ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்பதான் இவர் என்ன பண்றாரு,
இலங்கையில வந்து ஒரு கச்சா எண்ணெய் நிறுவனம் சில்வர் பார்க் அப்படின்னு ஒரு கார்பரேட் நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த கச்சா எண்ணெயை அதாவது பதிவு பண்றது சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல பதிவு பண்றாரு. அந்த பதிவு சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு இங்க இலங்கையில ஒரு கச்சா எண்ணெய் நிறுவனம் துவங்குறாரு. அப்ப இலங்கை அரசுகிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. இலங்கை அரசுகிட்ட என்ன ஒப்பந்தம் போடுறாரு? இது மாதிரி உங்களுக்கு குறைந்த விலையில பெட்ரோல் டீசல் தரேன், நான் வந்து கச்சா எண்ணெய் கொண்டு வந்து சுத்திகரிப்பு பண்ணி உங்களுக்கு வழங்குறேன் அப்பா தோட்டம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இவருக்கு ஒப்பந்தம் போட்டு கடல் ஓரமா ஒதுக்குறாங்க. எண்ணெய் சுத்திகரிப்பு எல்லாம் அந்த கடல் ஓரமாக தான் பண்ண முடியும். அந்த கழிவுலாம் கடல்லே கரைச்சி விடலாங்க, அது மாதிரி பண்ணாங்க. அப்போ அங்கே தொழில் தொடங்குறாரு. இப்படிதான் படிப்படியாக அவர் முன்னுக்கு வந்தார், பல கோடி சம்பாதிச்சாரு. சரி சார், இவர் வந்து 908 கோடி ஃபைன் மட்டுமே கட்டுறாரு. இப்போ இந்தியாவில் பல பேர் சொத்து மதிப்பே அவ்வளோ இருக்காது. எப்படி சார் 908 கோடி ஃபைன் மட்டும் கட்டுறாரு? அப்போ ஒரு சொத்து மதிப்பு எவ்வளோ சார் இருக்கும்? 2 மாசத்துக்கு முன்னாடி ரைடு விட்டாங்க இல்லையா, அவருடைய கல்லூரி, அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லா வீட்லையும் ஒரு 40 இடத்துக்கு மேலே ரைடு விட்டாங்க. இந்த ரைடு எதுக்கு விட்டாங்கன்னா, இலங்கையில பொருளாதாரம் செஞ்சுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, சாப்பாட்டையும் கஷ்டப்படுற அளவுக்கு அந்த நாடு வந்துருச்சு. அந்த டைம்ல இவரு தொழில் செய்ய முடியல. அந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிக்க ஆளை வச்சிருக்காரு இல்லையா, அங்கே தொழில் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, பக்கத்துல சீனா கொண்டாந்து இலங்கை அரசு சீனாவுக்கும் இடம் கொடுத்துருக்கு, ஒப்பந்தம் பண்ணது. அவனு அந்த சுத்திகரிப்பு ஆலையை ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சு பக்காவா பண்ணிட்டு இருக்கான். அவன் இவரை விட கம்மி ரேட்டுக்கு பெட்ரோல் டீசல் தரேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுருக்கான். ஒப்பந்தம் போட்ட உடனே இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணாங்க, இவரு வச்சிருக்கிற இடமும் சேர்த்து ஒப்பந்தத்தில் போட்டாங்க. இப்போ அந்த ஒப்பந்தப்படி இவரை காலி பண்ண சொல்றாங்க ஜெகத்ராஜ்களை. இவரு இலங்கை அரசு பேசுறாரு, இலங்கை அரசு ஒன்றும் செவி சாய்க்கல. அப்ப என்னடா, கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு ஆரம்பிச்ச அந்த சுத்திகரிப்பால இன்னைக்கு வந்து 26,000 கோடி மதிப்பிடுது. இப்ப இது எப்படா விட்டுட்டு போக முடியும்? நம்ம சீனாக்காரன் என்ன சொல்றான், உங்களுக்கு என்ன இழப்பீடோ கொடுத்துட்றேன், அதாவது நீங்க நடத்திக்கீங்க, அந்த அக்ரிமெண்டா இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டான். சரி, இவரும் நிம்மதியா தொழில் தொடங்க ஆரம்பிச்சாரு. நாளடைவில் இவருக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப அவர் காலி பண்ணலான்னு முடிவு பண்றாரு. அப்ப இலங்கை அரசு பேசும்போது தான் இலங்கை அரசை வந்து செவி சாய்க்கல. அப்ப அங்கிருந்து அந்த சொத்தை மீட்டு வரணும்னா, அதை வித்துட்டு பணமேது கொண்டு வரணும்னா மத்திய அரசோட தேவை, இந்திய அரசனுடைய தேவை. அப்பதான் ஒருத்தர் மூலியமா மூவ் பண்றாரு இந்திய அரசு கிட்ட, இது மாதிரி இருக்கு என்னன்னு. அப்பதான் மத்திய அரசுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இந்த ஒப்பந்தம்லாம் மத்திய அரசு கேதர் பண்றதுக்கு, ரெக்கார்ட்லாம் ஆவணம்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது, கிடைக்கல. அப்பதான் ரைடு விட்டுது. அந்த ரைடு விடும்போது எல்லா ஆவணமும் மாட்டல, சில ஆவணங்கள் மட்டும் மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 84 டாக்குமெண்ட்டுக்கு மேல வரி செலுத்தாத சொத்து மதிப்பீடு டாக்குமெண்ட்லாம் கிடைச்சதாக நமக்கு தகவல். இப்போ வந்து என்ன விஷயம்னா, அந்த ஆவணத்தை படி 90,000 கோடி சொத்து இருக்கு. ரெண்டாவது, ஒரு அண்டை நாட்டுல நீ ஒரு பிசினஸ் பண்ணனா இந்த இந்திய கவர்மெண்ட் தெரியுமா, தெரியப்படுத்தக்கூடாதா? தெரியப்படுத்தினால அப்ப அந்நிய செலவாணி முதலீட்டு வழக்கில் ஒரு அக்யூஸ்டா வராது. அப்ப அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, பெனால்ட்டி தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அப்ப முதல் கட்டமா 10% பெனால்ட்டி அந்த சட்டத்தைப்படி. அப்ப முதல் கட்டமா 908 கோடியா, 908 கோடி ஃபைன் போட்டுக்கிறாங்க. இப்போ அடுத்து அதில் மீண்டும் இடி வரும், சிபிஐ வரும். இது இல்லாத இந்திய இறையாண்மைக்கு ஏதாவது குந்தகம் விளைவிச்சிருக்காரா, அந்த ஆக்ட் படி இவரை கண்காணிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்தடுத்து சிக்கல் தான் வரும். சரி சார், இப்போ வந்து இவரோட எதிர்கால அரசியல் எப்படி சார் இருக்கும்? இப்போ வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ணுமா சார் இவருக்கு? திமுக காப்பாற்றணும். ஏன்னா இந்த 26,000 கோடி சொத்துல கிட்டத்தட்ட 50% மேல திமுக தலைமையோட சொத்து தான் அது. இவர் மட்டும் சொந்தமா இல்லை, திமுக தலைமையோட சொத்து அங்க பாதி இருக்கு, இவரு சொத்தும் பாதி இருக்கு. இது மட்டும் இல்ல, காஷ்மீர்ல அங்க ஒரு லேண்ட் மேட்ரு, அது 900 ஏக்கர் என்னமோ சொன்னாங்க, அந்த லேண்ட் மேட்டர் ஒரு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது, இவருக்கு ஏகப்பட்ட கல்லூரி நிறுவனங்கள் இருக்கு. அதாவது உனக்கு வந்து சாதாரண ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அக்ரி காலேஜ் எல்லாமே இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப அந்த ரைடு விடும் போது நம்ம கூட பத்திரிகை, மக்களாணி பத்திரிகையில போட்டிருந்தோம், பிண அறையில் பண அறையா அப்படின்னு கொஸ்டின் போட்டிருந்தோம் இல்லையா, அட்டப்படத்திலே வச்சோம் இல்லையா. அதான் அந்த பிண அறையில போயிட்டு எவ்வளவு பணம் அடிக்க வச்சிருப்பானா. இதை விட கொடுமை 2000 நினைக்கிறேன், 2000 இவரு பேர்ல ஒரு ரைடு வந்துச்சு. நைட்டே தெரிஞ்சிச்சு ரைடு வராங்கன்னு. தகவல் தெரிஞ்சு நோட்டெல்லாம் கொளுத்துனாங்க. அந்த பழைய கேஸ் இன்னும் அந்த ஆதாரங்கள்லாம் வச்சிருக்காங்க. பாதி வெந்தும் பாதி வியாபாரம் இருந்துச்சு, மூட்டை மூட்டையா. இது மாதிரி சிஎம் வந்து அமெரிக்கா போயிருக்காரு, எங்க முதலீட்டு தான் போயிருக்காரு. இந்த பணத்தை இங்க ஏதாவது தொழில் செஞ்சிருக்கலாம்ல, எவ்வளவு ஒரு மோசப்பட்டோம் பாருங்க. இந்த பணத்தை இங்க ஏதாவது தொழில் செஞ்சா அது ஒரு 1000-2000 பேர் இளைஞர்கள் வேலை செய்வாங்க.
அவர் அங்கே போய் 900 கோடி முதலீடு பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு 400 கோடி ஒரு ஒப்பந்தம் பண்ணாரு. இங்கே 900 கோடி ஃபெயில் போடுறான். எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது பாருங்க. ரெண்டாவது இவர் வந்து கல்வி தந்தைன்னு சொல்கிறாங்க. திமுகவுடைய சில பிரமுகர்ல பேசுறது எனக்கு அது வெக்கமாக இருக்குது. அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. இவர் என்ன சாராய ஆலை வச்சிருக்காரு. சாராய ஆலை மட்டும் இல்லை, ஜெகத்ராஜுக்கு வச்சிருக்கிறது விலை உயர்ந்த மதுபான பார் வெளிநாட்டுல வச்சிருக்காரு. அதாவது நைட்டு ஃபுல்லா சாராய விற்கிறது, பகல் ஃபுல்லா கல்வி விற்கிறது. இந்தாண்ட கல்வி தந்தைக்கிறான், அந்தாண்ட சாராய தந்தைன்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லுமில்ல. ஒரு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா இப்போ 3 ஆண்டு காலமா எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ பேர் அவசரப்படுறாங்க, தொழில் செய்ய முடியாத வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதே மாரி பணக்கார முதலாளியெல்லாம் ஒரு தொழில் தொடங்கி இந்த வேலைவாய்ப்பை கொஞ்சம் அதிகரிச்சாங்கன்னா இந்த குற்றங்கள்லாம் குறையும். இதை செய்ய மாட்டாங்க. ஏன் சார் எல்லாமே பணத்தை வந்து ஃபாரின் கண்ட்ரி எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். உள்நாட்டில் ஏன் சார் மனிதர்கள் பண்ண மாட்டாங்க? உள்நாட்டில் பண்ணால் ஒரு ஜெகத்ராஜன் கம்பெனி, இது அவர் கம்பெனி, இது இவர் கம்பெனின்னு பேச போடுவாங்க. பேசும்போது பினாமி பேர் வாங்கி போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாடானா யாருக்கும் தெரியாது இல்லை. அது அந்த காலம். இப்போலாம் அப்படி கிடையாது. நீ எந்த நாட்டில் முதலீடு பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் அந்தளவுக்கு லிங்க் இருக்குது. நிறைய ஆப் வந்துருச்சு. நான் எல்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு அனைத்து அமைச்சர்களும் மத்திய அரசினுடைய கண்காணிப்பு தான் இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து அத்தனை அமைச்சரும் மத்திய அரசுடைய கண்ட்ரோலில், மத்திய அரசுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 அமைச்சருக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் சிக்கல் வரும்னே தெரியாது. கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் ஜெகத்ராஜன் மீது இன்னொரு வழக்கு பாய போகுது. இந்திய இறையாண்மைக்கு குந்தகை விளைவிச்சார், இந்திய இறையாண்மை சட்டத்துக்கு மீறி நடந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு போகுது. பதிவு போது தான் இவர் இலங்கை கூட இதை வச்சிருக்காரு. இங்கே வச்சிருக்காரு. இலங்கை மட்டும் இல்லை, சீனா கூட. சீனா நமக்கு எப்பயுமே எதிர்காலமே எல்லாத்துக்கும் அறியப்பட்டது, தெரியப்பட்டது, குழந்தை கூட தெரியும். அந்த சீனா கூடயே இப்போ லிங்க் வச்சிருக்காரு. பிரச்சனையே அதான். அப்போ இவர் வந்து இன்னும் வேற ஏதாவது இந்திய நாட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியே பாதுகாப்பு இல்லை பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது வச்சிருக்காருன்னு சொல்லி அவர் ஃபுல் கண்காணிப்பில் இருக்காரு. ரொம்ப விளைச்சல் இருக்கா, அப்படி ரொம்ப வேதனையில் இருக்காரு. எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. இவர் எப்படி சார் பிஜேபி நேரம் லிங்க் வச்சிருக்காரு? இப்போ பிஜேபி ஆட்களை யாராச்சும் காப்பாற்றுவாங்க அவங்களாம் எப்படி சார்? அது இவருடைய குணம் என்ன தெரியுமா? இப்போ பாராளுமன்ற எம்பியா இருக்காருல்ல, அந்த மக்கள்லாம் போய் சந்திச்சது இல்லை. மக்கள் பிரச்சனைனே இவருக்கு தெரியாது. பணம் அங்கே சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ பணம் தலைமை கொடுக்கறது. இங்கே அவங்க தலைமையில் ஒரு உத்தரவு போடுவாங்க, இத்தனை தொகுதியும் பார்த்துக்குங்க செலவும்பாங்க. அந்த செலவும் பார்த்துக்குவாரு. இவருடைய தொகுதியிலையும் பார்த்துக்குவாரு. எல்லா தொகுதியிலும் ஒரு 500 ரூபா 1000 கொடுக்குறாங்கன்னா இவர் தொகுதியில் 5000 10,000 கொடுப்பாங்க. வியாபாரமே பார்த்துக்க மாட்டாங்க. அங்கே தொகுதி மக்கள் வந்து 3/4 பேர் ஜெகத்ராஜன் யாருன்னே தெரியாது. ஆனால் எம்பி அந்த தொகுதி எம்பி. மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு அளிக்கிறது இல்லை, மக்களுடைய பிரச்சனைகள் நினைத்து பேசினதில்லை, போனதில்லை, வந்ததில்லை. ஆனால் எம்பி. அது எப்படின்னா பெரியார் சொல்லுவார், என்ன சொல்லுவார், முட்டாள் ஓட்டு போடுறான், அயோக்கிய எம்பி ஆகிறான் அப்படி பெரியார் சொல்லுவார். இது இப்போ உண்மையாக இருக்குது. எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் சொன்னதை இன்னைக்கு உண்மையாகுது. இதுமாரி ஆள்லாம் விட்டு வைக்கூடாங்க. மக்கள் எப்படி தான் ஓட்டு போடுறதுக்கு தெரியல. ரொம்ப கேவலமாக இருக்குது. திமுக வந்து ஜெகத்ராஜுக்குன்னா ஆதரிச்சு தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது. நீங்கள் திமுகவோட சுச்சுவேஷனு முதல்ல ஸ்டாலின் சொல்லுவார், 2 பக்கம் மொத்தாலம் போல அடி வாங்கன்னு சொல்லுவார்ல, அதேமாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் வெளிப்படைத்தன்மையை அவர் ஆதரிக்க முடியாது. மறைமுகமாக ஆதரிக்கலாம், லீகலாக ஒரு ஐடியா கொடுக்கலாம். லீகல் டீம் பெரிய டீம் இருக்குது அவங்ககிட்ட, அது கொடுக்கலாம். கனிமொழி விஷயத்திலே, கனிமொழி அந்த சமூகத்தில் திகார் சிறையில் வந்தாங்கல்ல, அப்போ வழக்கறிஞரை வச்சு ஃபைட் பண்ணி வெளியில் கொண்டாந்து ஜெகத்ராஜன் பொறுப்பு தான். கலைஞர் இவர்கிட்ட தான் ஒப்படைச்சார். கலைஞர் ஆழ்வரை பார்த்துக்கு போட சொல்லி கண்கலங்கி பேசினார். அவர் சொன்னதுனால எல்லாத்தை விட கனிமொழியை வெளியே கொண்டாடுறதுக்கு அதிகமாக அக்கறை எடுத்தது, பணம் செலவு பண்ணது, ரொம்ப ஃபீல் பண்ணது ஜெகத்ராஜன் தான். அதனால் முதல்வர் குடும்பம் ஜெகத்ராஜனுக்கு அவருக்கு உதவி செய்கிறதுக்கு செஞ்சுதாகணும்னு கடமைப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையை அவங்க செஞ்சாங்கன்னா, ஆமாம், அவங்க ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுத்துவாங்க. பாஜக சாதாரண விஷயம் இல்லை, ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க சில அண்டர்கிரவுண்ட் செய்வாங்க. ஆனால் அவர் முதல்வருக்கும் தெரியும், இங்கெல்லாம் சில மூத்த அமைச்சர்களுக்கும் தெரியும். மூத்த அமைச்சர்கள் நினைக்கிறாங்க அவன் போய் போகிறான்டா, ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தான். கலைஞர் இருக்கும்போது சில முக்கியமாக பர்சனலாக பேசுறது கூட இவங்க எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சீனியர்லேயே பேசிட்டு இருக்காங்களா. நீங்கள் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இப்போ செந்தில் பாலாஜி, துரைமுருகன், டிஆர் பாலு,
இவங்க எல்லாத்துக்கும் 1000 கோடி பெயின் போடணுங்கிறேன். அவ்வளோ ஊழல் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ சொத்து சேர்த்துருக்குறாங்க. எல்லாத்தையுமே 1000 கோடி பெனால்ட்டி போடணும். அது மாதிரி எம்பி பொறுத்தளவுக்கு திமுக எம்பி எல்லாமே ஒரு கார்பரேட் நிறுவனம் வச்சுருப்பாங்க பாருங்க. எல்லாமே 1000 கோடி 2000 கோடிக்கு மேலே தான் சொத்துருக்கோம், லட்சம் கோடிக்கு மேலே தான் சொத்துருக்காங்க. ராஜாக்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னே தெரியல, கனிமொழிக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, தயாநிதி மாறனுக்கு, ஜெயத்ரட்சனுக்கு, டிஆர் பாலுக்கு, கலாநிதி வீராசாமிக்கு, துரைமுருகன் பையன். அதனால கிட்டத்தட்ட எம்பி பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாமே ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கின மாரி தான் அர்த்தம். இவங்க எப்படி சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எம்பிலாம் சம்பாதிக்கிறாங்களா, எல்லாத்தையும் வந்து சம்பாதிச்சு பணக்காரங்க இருக்கிறவங்க எம்பி வராங்க? அதாவது இப்போ மற்ற கட்சியெல்லாம் கட்சிக்காக உழைச்சான் அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுப்பாங்க, அது எலெக்ஷன் என்ன பார்த்துக்கும்பாங்க. திமுக மட்டும் அப்படி கிடையாது. திமுக மேட்டர் என்னன்னா, இவன் பார்லிமெண்ட் நல்லா பேசுவானா, இங்கே என்ன சொல்கிறோமோ அங்கே கரெக்டாக அங்கே பேசணும். ஒன்று. ரெண்டாவது, ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, ஹிந்தி நாலேஜ் இருக்கா, இது பார்ப்பாங்க. மூணாவது, பணம் இருக்கா, இப்போ சீட்டு கொடுக்கறதுக்கு என்ன டொனேஷன் கேட்குறோமோ அது தரணும், அங்கே ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதையும் ஏற்றுக்கணும், அவனுக்கு 2-3 தொகுதி கொடுத்தாலும் அவங்க கொடுக்க தயாராக இருக்கணும். அதுமாரி ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கிறவனுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. ஆமாம், இதுமாரி பார்ப்பாங்க. மற்ற கட்சியெல்லாம் அப்படி கிடையாது. அதனால் இந்த எம்பி திமுக பொறுத்தளவுக்கு இப்போ இன்றைக்கி 20 எம்பி 21 எம்பி இருக்காங்களே, 2 எம்பி தவிர மீதி எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடி சொத்து தான். ஹெல்ப் மைண்ட் இல்லை, பிரச்சனையாக தான். சும்மா மைக்கு பிடிச்சி கண்ணா பண்ணி பேசுவாங்க, அத்தனையுமே பொய், முக்கால்வாசி பொய் தான் இருக்கும். ரெண்டாவது வீரியமாக பேசுவாங்க, ஆனால் பார்லிமெண்ட்டில் போனால் அந்த கார்பரேட்டுக்கு சாதமாக தான் பேசுவாங்க. சும்மா இந்த மீடியாக்காக பேசுறது, அதை 4 வார்த்தை கேட்டுட்டு சவுண்ட் வருது, அந்த சைட்லேருந்து ஆளுங்கட்சி சைட்லேருந்து அவங்களுக்கு பதில் கொடுக்கும்போது வெளிநடப்பா பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே நீ பேசும்போது என்ன பேசுகிறே அவங்க பொறுமையாக கேட்குறாங்களே, அவங்க பேசுறது நீ பொறுமையாக கேட்கணும்ல, அவங்க ஒரு சவுண்ட் விட்டு வெளியே வருது. அதனால் ஃபஸ்ட்டு இவங்க தொகுதி மேட்டர் பேசுறது இல்லைங்க. பெரும்பாலான எம்பிகள் வந்து தொகுதி மேட்டர் பேசுறதில்ல. தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு தான் நீ அங்கே போயிருக்கிற, தொகுதி பற்றி பேசுறதில்ல, சம்மந்தம் இல்லாத ஒரு மேட்டர் கொண்டு வரது பேசிட்டு வெளியே வந்துடுறது. இது என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. அதனால் ஜெகத்ரட்சகனை நேரடியாக இப்போதைக்கு திமுக குடும்பம் ஆதரிக்க முடியாது, ஆதரித்து அவங்களுக்கும் சிக்கல். இந்த பெனால்ட்டி போடுறது 15 நாளைக்கு முன்னாடியே முதல்வருக்கு தெரியும், தெரிஞ்சதால தான் அவசர அவசரம் வெளியே கிளம்புறாரு. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இருந்தால் ஒரு மீடியாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணம். ரெண்டாவது, இவர் வந்து திமுக என்னடா இப்படி உதவி செய்யாமல் இருக்க, கலைஞர் இருந்தால் நமக்கு என்னென்ன பண்ணியிருப்பாரு, ஸ்டாலின் என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லி ஒரு மன வேதனையாக தான் இருக்காரு, தூக்கமேலாம் இருக்காரு. சீனியர்கள் நிறைய பேர் இந்த ஒரு தாட்டில் இருக்காங்க சீனியர். ஆமாம், இப்போ கலைஞர் வந்துங்க என்ன பண்ணுவார், கொள்கை கோட்பாடெல்லாம் பேசுவார். டெல்லிக்கு போய் அடி எடுத்து வச்சா எல்லாத்தையும் தமிழ்நாட்டு பாட்டிலே விட்டுட்டு டெல்லியில் போய் அங்கே கச்சிதமாக என்ன இலாக்கா வேணும்னு கேட்டு வாங்குவார். அந்த மந்திரிக்கு எதாவது பிரச்சனைனா யாரை பிடிச்சா சரியாக இருக்குமோ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி பிடிச்சி பேசுவார். என்ன ஃபார்மாலிட்டியை வாங்கி இது பண்ணி கொடு அங்கே பேசிட்டு வருவார். ஸ்டாலினுக்கு அது கிடையாது. ரெண்டாவது, இவர் சொல்கிறது அங்கே எடுப்பிடல. மோடியே கேவலமாக திட்டுறாங்க மீட்டிங்கில், அடுத்த நாள் இன்னொரு அரசியலாளர் மோடி வராரு, ஜகஜியமாக கை கொடுத்து பேசுகிறாங்க. மக்கள் என்ன நினைக்கும், ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை கூட மோடி கெட்டவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ அதே மோடிட்டு கொஞ்சம் குழாயிட்டு பேசினா அவன் என்ன நினைப்பாங்க, நம்மளாம் முட்டாலாம் அவன் அறிவாளியா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்படிதான் அந்த தேநீர் விருது கூட அப்படிதான் நடந்துச்சு, கூட்டணி நிகழ்ச்சியே நடந்துச்சு. கூட்டணி நிகழ்ச்சி நினைக்கிறான் நம்மளாம் முட்டாளம் வேணா அறிவாளியா. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக கலந்து கொள்ளாதான், அரசு கலந்து கொள்ளுமா. அப்போ திமுக தலைவர் ரிசைன் பண்ணிட்டு நீ போயிருக்கணும், கலந்துட்டு வெளியில் வந்தோம்னா அப்புறம் மீண்டும் நீங்கள் பதவி எடுத்துக்கலாம்ல. சும்மா ஒரு மக்களை முட்டாளாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம், இப்போலாம் அப்படி கிடையாது. அவர் ரெண்டாவது ஸ்டாலினுக்கு எழுதி தராங்க இல்லையா, அவங்க வந்து முன்னோக்கி சிந்தனவாதி கிடையாது, எழுதி தரவங்க. அதுதான் இவங்க பிரச்சனை. சரி கிடையாது, யாரோ ஒரு சில அதிகாரி இருக்கிறதுனால அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா அவ்வளோதான் பிரச்சனை. ஆனால் என்ன நீ பண்ணாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொறுத்தளவுக்கு மத்திய அரசுக்கு இணக்கமாக தான் இருப்பாங்க. மாநில அரசு சொல்கிறது இன்றைக்கி ஒருத்தனை என்கவுண்டர் போகிறான்னா போட்டுருவான், ஒருத்தனுக்கு ரிமாண்ட் பண்ணால் பண்ணுவோம், ஒருத்தன் மேலே பொய் வழக்கு போகிறான்னா போட்டுருவான். ஆனால் கடைசியாக அவனுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் விஷயத்திலோ வேறு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ மத்திய அரசு சொல்கிறது தான் கேட்பாங்க. கடைசியாக இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் இறக்குற ஐபிஎஸ்ல பாதி பேர் மத்திய அரசுகிட்ட அன்னன்னைக்கு அன்றாட தகவல் தராங்க, போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க.
அதை கூட சிஎம் ஒரு ஆளை போட்டு ஒரு அதிகாரி போட்டு சம்பளம் போட்டு வாட்ச் பண்றாரு. என்ன பேசுறாங்க, இதெல்லாம் தேவையாது. அவனுக்கு ஒரு வேலை கொடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான்ல, இதை கூட கண்காணி ஒட்டி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அமெரிக்கா போயிட்டாருல, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கு போட்டு ஒட்டி கேட்கறாராம். நமக்கு தகவல் வருது. அவங்களாம் விரத்தியில் இருக்கிறாங்க. ஒட்டி கேட்கறது அவங்களும் தெரிஞ்சிருச்சு, ஆனா விரத்தியில் இருக்கிறாங்க. அதனால தப்பு கேட்கக்கூடாது. ஏற்கனவே மத்திய அரசு இவங்களை ஒட்டி கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வழக்கெல்லாம் போட்டாங்க. நீங்களே அந்த தப்பு செய்றீங்க. வடிவேலு சொல்ற மாதிரி தனக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னி ஆகிற மாதிரி அது மாதிரி கதையா இருக்கு. அதனால திமுக குடும்பம் வந்து தற்கு வெளிப்படையா ஆதரிக்க முடியாது. சரி சார், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவரோட எம்பி பதவி வந்து காப்பாற்றப்படுமா சார், இல்லை போயிருமா? இவரோட எம்பி பதவி போகாது. அவதாரம் கட்டுறதுனால எம்பி பதவியெல்லாம் போகாது. ஒண்ணு இவரு அப்பீல் போகணும், அல்லது நான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகணும், அல்லது பெனால்ட்டி கட்டிடணும். இது மூணுல ஏதாவது ஒன்று இவர் செஞ்சுதான் ஆகணும். இதுவரை ஆனா அப்பீல் போகல, நீதிமன்றம் போகல. ஒருவேளை பணம் கட்டுறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பணம் கட்ட மாட்டாங்க யாருமே. ஏதாவது ஒரு நம்ம குற்றமற்றவர்னு சொல்லி நிரூபிக்கத்தான் முயற்சி எடுப்பாங்க. இதுதான் செய்வாங்க. அதனால எம்பி பதவி இப்போதைக்கு போகாது. இப்போ வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல அவங்க ஒர்க் பண்றாங்களா இல்ல எப்படின்னு தெரியல, அந்த பொண்ணுகிட்ட இவரு தொடர்பு வைத்துக்கொண்டு குழந்தை கூட பிறந்துச்சுன்னு இப்ப சமூக வலைதளம் பரவிட்டு இருக்கு. பெண்ணுக்கு காலேஜ் எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு தான் இருக்கு. அது வந்து திமுககாரங்களுக்கு சொல்ல தேவையில்ல, கை வந்த கலை. சரி சார், ஒரு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு பதிலாச்சுக்கோங்க. நன்றி சார். நன்றி சார். சரி மக்களை, இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.